அது ஆனா ஃபர்ஸ்ட்லாம் அவ்வளவு சோர்வு வர்றதில்ல. இப்பதான் ரொம்ப ரொம்ப மயக்கம் வருது. ம். அப்பெல்லாம் அந்த பனை கருப்பட்டி தேனு இதெல்லாம் சாப்பிடும்போது தெரியல. வெறும் தண்ணியிலே போடும்போது தான் தெரியுது. பழகட்டு. அப்படி வரும்பொழுது நம்ம மறுபடியும் அந்த விஷத்தை இறக்கத்தான் சீவியரா கொடுக்குறேன். இப்ப அந்த அந்த ம், நீர் பயிற்சி கொடுக்கறதுக்கு காரணமே இந்த குடல் பழகிடுது. ம், ம். குடல் பழகிருச்சா, அதுக்கப்புறம் அந்த பழைய விஷத்தை வந்து இறப்பில் வந்து சேர்த்தணும். அந்த வந்து நம்ம குடல்ல வந்து சேர்த்தணும். அதுக்கு தகுந்து பண்றேன். அது நம்ம வந்து இந்த பேரிச்சை மடை சாப்பிட்டு இறக்கி விட்டுறலாம். ரொம்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போகலாம். ஒன்றும் மறுபடி வந்து கொஞ்சம் குறைச்சி விட்டுக்கலாம். மறுபடி காய்கறி சாப்பிட்டு இறக்கி விடலாம். வேக வச்சு காய்கறி சாப்பிட்டு. இருந்தாலும் நான் ஒரு 3 மாசமாவே எனக்கு ஜாஸ்தி சாப்பாடு கிடையாது. இந்த அவளு இந்த எதனா ஒரு வேலை கீரை இந்த முருங்கைக்காய் சூப்பு இப்படிதான் சாப்பிட்டுக்கிறேன். 4 நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு முறை கூட. உள்ள இருக்கிற அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. உள்ள இருக்கிறது பூரா வரட்டும். அதுக்கு எடை வந்து ஒரு கட்டத்துல அப்புறம் நிக்கணும். அது ஒரு 2 நாள் 3 நாள் அது நிக்கும். அது வந்துகிட்டே இருக்கட்டும். அது வந்துட்டே இருக்கு. அப்படியே இல்ல இப்ப சுருங்கிட்டு. இந்த 2 நாள்ல 1 kg கம்மியா இருக்கு. அது ரொம்ப எழுதி வைங்க. அது ரொம்ப கவனம். இந்த குறையிட்டு அப்ப இது முக்கியமானது இது. அப்படி குறையும் பொழுதுதான் இந்த முக்கியமான அந்த குறையறத ரொம்ப முக்கியம். இந்த குறைஞ்சு நிக்கணும். அது மாசக்கணக்கில் ஆகும். சரியா? மாசக்கணக்கில் ஆகும். குறையிட்டு அது இன்னும் வயிறு இன்னும் கம்மி ஆகல. ஒரு ஒரு பெல்ட் இருக்கு மாதிரி உள்ள இழுக்கல இன்னும் வயிற்றுல அமுத்தி பார்த்து அப்படியே எனக்கு ஒண்டே தர மாதிரி இருக்குது. கட்டு கட்ட உள்ள தகுலுது அப்படின்னு அவ்வளவா அந்த வேஸ்டேஜ் இருக்கு. மெல்ல மெல்ல குறையும். அந்த திருமாரம் சார் இதை காலையில இப்ப இது போட்டாரு. அவ்வளோ வெங்காய பஜ்ஜி என்னது வெங்காயம் வாழைக்காய் போட்டிருந்தாரு. சாப்பிட்டாருங்களா? பார்த்தேன் வாழைக்காய். ஆமா பார்த்தேன். அவ்வளவுதான். அருமை நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா சாப்பிட்டுருக்கீங்க. சாப்பிடும் பொழுது எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்டா இன்னும் சுவையா இருந்திருக்கு. அந்த நாக்கு நல்லா சுத்தமாயிடும். எலுமிச்சை எப்பவுமே எப்ப தெரியுமா? சாப்பிடும் பொழுது மட்டும்தான். அது சாப்பிடும் பொழுது மட்டும் லேசா புழிஞ்சு சாப்பிடணும். பரவாயில்ல. அதே பார்த்துட்டு நான் இந்த 1/2 லிட்டர்ல 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சிருக்கிறேன். ரைட். அப்புறம் அவருக்கே 1 கிலோ குறைஞ்சிருக்கீங்க. ரைட். 1 கிலோ குறைஞ்சிருக்கு. இந்த வாழைக்காய வந்து நம்ம வாழைக்காய் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு நேரம் தண்ணியில இருக்கணும்? நீங்கம்மா நீர் அது அப்ப நீங்க ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சுட்டு நீங்க அப்படியே நீர் பயிற்சி தொடங்கிட்டே வாங்க. 2-3 நாள் போடுங்க. 2-3 நாள் போட்டு வாங்க. அப்புறம் நாம என்ன பண்ணணும், அந்த அப்படியே சாப்பிட்டுட்டு நீர் பயிற்சி பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் ஆரம்பிங்க. 3 நாள் போடுங்க. 72 மணி நேரம் போடுங்க. சரிங்க சார். அவ்வளவுதான். ஒண்ணும் ஆகாது. அந்த நம்ம தூக்கம் வந்துருச்சு, கொஞ்சம் குறை, மண்டை எழுத்தம் குறைஞ்சிருக்கு, தூக்கம் வந்துட்டாவே சரியாகுதுன்னு அர்த்தம். இனி உடல் எடை குறையாது. அந்த மூளை இருக்கிற உடல் எடை உங்களுக்கு குறையாது. அவ்வளவுதான், நின்றுச்சு. பரவாயில்ல சார். தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் முக்கியம். 45 வருஷமா தூங்காம இருக்கிறீங்க. இப்ப அது ரெடி பண்ணணும். இப்ப உடல் எடை நீ அவ்வளவுதான். உடல் எடை குறையாது. அந்த விஷம், இந்த கண்ணுக்கு தெரியாத விஷத்தை எடுக்கணும். இது வந்து மயிலாக குறையும். மண்டையில பயிற்சி நடந்துகிட்டே இருக்கு. தைரியம். அதுதான் அது ரிப்பேர் பார்க்க ஆரம்பிச்சிரு. அந்த கேஸ் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க சாப்பிட்ற யோகியா நீங்க அந்த கேஸ் மேல இருக்கிறது போயிடுதுன்னா நீங்க சிறந்த யோகி தான். கழிவுகள் வந்து எடுக்க முயற்சி எடுத்து கழிவு அனுப்புது. ஆமா. அந்த 3 நாள் கழிச்சு 4 நாள் கழிச்சு நம்ம இது கொஞ்சம் வறுத்த பொரியும் பீட்ரூட்டும் போட்டு எலுமிச்சம்பழம் முடிஞ்சு சாப்பிடலாம். வறுத்த பொரி. பீட்ரூட் நல்லா பச்சை பீட்ரூட் சுரப்பிக்கணும்.
அப்புறம் வெங்காயம் நல்லா போட்டுட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒரு இவ்வளவு பீட்ரூட் அந்த பீட்ரூட் பொடி சாப்பிட்டா சரியா போயிடும். பீட்ரூட் வந்து பச்சையாவா? பச்சை பச்சை சொரவீரணும். அதாவது அதை இது பண்ணிடணும், துருவுதல். அதே மாதிரி கேரட்டும் துருவிடணும். ரெண்டையும் ஜாயிண்ட் புளி கூட. அப்புறம் வெங்காயத்தை கொஞ்சம் பொடி பொடி நறுக்கிடணும். நல்ல மிக்சியில அடிக்கணும், நல்ல மிக்சியில அடிச்சிடணும். செவன் ஆயிரும். அதோட கொஞ்சம் பொரி, நல்ல பொரி இருக்குல்ல, வறுத்த பொரி கொஞ்சம் போட்டு நல்லா கலக்கணும். கலக்கிட்டு தேங்காய் நல்லா புளிஞ்சு விட்டு, தேங்காய் புளிஞ்சு சாப்பிடும் பொழுது எலுமிச்சை பழத்தை புளிஞ்சு சாப்பிட்டோம்னா அந்த நாக்கு சுத்தமாயிரும். எல்லாம் குறைச்சிக்கணும், உப்பு காரம்லாம் குறைச்சிக்கணும். ஆமா, நாம அந்த பல்லு விளக்க நாக்க விளக்க இந்த மண்டையில இருக்கிற அந்த ஆட்டம் கண்ணுக்கு தெரியாத அதாவது எப்படி நான் மைக்ரோ சர்ஜரி மாதிரி இது கண்ணுக்கே தெரியாது, எவனாலும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. சூக்ஷ்ம நாடி ஐயா, அதுதான் சூக்ஷ்ம நாடி. சூட்சம நாடி அதை எடுக்கணும். அது அந்த லைன்ல இருக்கிறவங்க மட்டும் தான் தெரியும். சூக்ஷ்ம நாடினால எல்லாருக்கும் தெரியாது, உணர மட்டும். ஏன்னா எந்த ஆகாரம் இல்லாம சுத்த பட்டினியிலே இந்த வேலை செய்யுது. ஏன்னா இந்த மூளையில கை வைக்கவே முடியாதுங்க. மூளையில கை வச்சவங்களும் கோயந்தா தான். நிறைய பேர் மூளையில கை வச்சவங்களும் கோயந்தா போயிடுவோம். இதுக்கு டாக்டர்கிட்ட ஒரு ஆள்கிட்ட போய் ஸ்கேன் எடுத்து மண்டை ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மட்டும் 15,000 ரூபாய். அப்பா, மண்டையில எதுவுமே இல்லைன்னு, உங்க மூளையெல்லாம் நல்லா இருக்கு, என்ன செய்வீங்க? அப்படி சொல்லுவாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, வயசாயிடுச்சு உங்களுக்கு, அதெல்லாம் வயசாயிடுச்சுங்க, இதெல்லாம் அப்படிதான் வரும், மண்டைக்குள்ள ஒண்ணுமே இல்ல, எதுவுமே உங்களுக்கு மூளை நல்லா இருக்கு, என்ன செய்வீங்க? ஆமா, அந்த மண்டை ஸ்கேனுக்கு அந்த உள்ள மண்டையை விட்டு அந்த மிஷின் மாதிரி வச்சிருக்கான், அதுல போட்டு எடுக்கிறாங்க. 15,000 ரூபாய் செலவு, என்ன செய்வீங்க? சரி, அதெல்லாம் சேர்த்து நன்கொடையா வாங்கிடலாம். விடுங்க, நன்கொடை நீங்க கொடுத்துருங்க. அதெல்லாம் சேர்த்து ஒரு நன்கொடை, நாம ஒரு 1,00,000 ரூபாய் நன்கொடை போட்டுடலாம். மெல்ல மேல கொடுங்க. நல்லா முதல்ல நல்லா ஆகிட்டு நல்லான ஒரு நன்கொடை கொடுங்க, மெல்ல மேல கொடுங்க. எனக்கு கொடுத்துட்டே வாங்க, வச்சுட்டு பணத்தை சம்பாரிச்சு என்ன பண்ண போறீங்க? சரி, முதல்ல நல்லா ஆகட்டும், அப்புறம் நீங்க நன்கொடை கொடுங்க. ஏன்னா பேர் ஆமா, அது ரைட். முதல்ல நல்லா ஆகட்டும். முதல்ல நம்ம எப்படின்னா நல்லா ஆனதுக்கு அப்புறம் தான் நன்கொடை வாங்கணும். இனிமேல் நல்லா ஆயிடுச்சு நன்கொடை கொடு. நீங்க மூளை ஆபரேஷன் சார், ஒருத்தனுக்கு அப்படியே மூளையில கட்டி இருந்து 10 லட்சம் ரூபாய் மூளைக்கு ஆபரேஷன் பண்ணாலும் தீராது சார், இறந்துருவான். 6 மாசம் தான் உயிரோடுறப்பான். படம் 10 லட்சம் 50 லட்சம் காலி, 50 லட்சம் காலி. 6 மாசம் உயிரோடுறப்பான். இந்த ஃப்ளூயிட் வெளியே வந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ ஆள் இறந்துருவான். நம்ம உள்ள எல்லாருக்கே தெரியாது, கட்டியும் இல்ல ஒண்ணும் இல்ல, இந்த அழுக்குதே இருக்கு. இந்த அழுக்கு எந்த வச்சு எடுக்க, கண்ணுக்கு தெரியாத அழுக்கு. ஏன்னா தூக்கம்ங்கிறது யோகம் மாதிரி. அதாவது இப்ப தூக்கம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த உடம்பு ஏன் தெரியுமா தூக்கம், அதாவது தின்னு போட்டு தூங்குறது, தின்னு போட்டு சாதாரண உணவை தின்னுட்டு தூங்குறது என்பது வேறு, வயிறு சுத்தம் பண்ணிட்டு அந்த தூக்கம் வருது வரைக்கும். இப்ப நல்லா சுத்தம் பண்ணி தூங்க வர்றத உண்மையான தூக்கம். அதுதான் அது என்ன வேணா தியானமா மாறிவிடும். என்னவா மாறிடும்? 4 மணி நேரம் தான். நான் எப்ப 11:30 தான் படுக்கிறேன். காலையில் 4:45 4:20 சில நேரத்துல 30 4:40 4:45 கூட ஆயிரும். ஆனா 4:15 4:30 அப்புறம் நான் எந்திரிச்சிடுறேன். அப்ப எத்தனை பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் 4:30 மணி நேரம் தான். இவ்வளவுதான். அப்புறம் படிச்சுட்டே இருக்கிற மாதிரி நிறைய இப்ப படிச்சுட்டே இருக்கிற வீடியோ போட்டே இருக்கிறேன், நிறைய போட்டே இருக்கிறேன், நிறைய படிக்கிறேன். அத அப்ப அந்த இதைத்தான் இந்த பயிற்சி பண்ண ஏன்னா நமக்கு உடம்பு விஷத்தினால் இயங்கவில்லை, சுத்தத்தினால் இயங்குது அப்படிங்கிறதா. ஏன்னா நமக்கு உதாரணத்துக்கு நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் ஒரு உணவு சாப்பிட்டீங்கன்னா ஏற்கனவே ரீசார்ஜ் ஆயிடுச்சுங்க, மீண்டுமே ரீசார்ஜ் பண்ண கூடாது. அதே மாதிரி தான் நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் எதாவது சாப்பிட்டோம்னா திருப்தியா இருக்கு, வேண்டான்னு சொல்லும். வயிறு பயங்கர திருப்தியா இருக்கு. என்னது பயங்கர கொஞ்சம் சாப்பிட்டா கூட வேண்டான்னு சொல்லும், கொஞ்சம் சாப்பிட்டா கூட அவளுக்கு இவ்வளவு சாப்பிட்டாரு, ஒரு குடி சாப்பிட்டால போறோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே அந்த சக்தி உள்ள இறங்கிடுது, அவ்வளவுதான். சக்தி நிறைஞ்சிருச்சு, அதே ஜீரண நீர் உற்பத்தி குறைஞ்சிருச்சு.
அதையும் உற்பத்தி இருக்கிறான். ஏற்கனவே இந்த சக்தி வந்து உள்ள இறங்கிரும். அந்த வந்து இறங்கி வந்து அந்த அந்த இயற்கை சக்தி இயற்கை உள்ள இறங்கிறது. அவ்வளவுதான், அது வெளியே போகாது. இப்ப அந்த சக்தி வேண்டாம்னு சொல்லிடுது. உள்ள இருக்க இறங்கின சக்தி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி நான் இயற்கையே உனக்கு சோறு போடுறேன், நீ எதுக்கு இது தேவையில்லாம சாப்பிடுற? அதேதான், கரெக்ட், சரியா அடிச்சுட்டீங்க. வாந்தி வர்ற மாதிரி இருக்கிறது அப்படித்தானுங்களா? காலையில சாப்பிட்டங்க, கொஞ்சம் வாந்தி வர மாதிரி இருந்துச்சுங்க, அது வேண்டாங்குதுங்களா? இல்ல, அது உங்களது வந்து அது சரிதான். அது உங்களது வந்து விஷத்தை வெளியே எடுத்துட்டு வருது. அத அப்படி வாந்தி வந்தாலும் வரும். அவருக்கெல்லாம் வாந்தி எடுத்தாரு, வாந்தி வந்தாலும் வரும். உங்களுக்கெல்லாம் வரும், வரும் எல்லாத்துக்கும் வரணும். அது நீங்க அப்படி வர்றப்ப என்ன பண்ண, லேசா எலுமிச்சை புழிஞ்சு இறக்கி விட்டுற வேண்டியது. எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு ஒரு 150 தண்ணியில லெமன் டீ, அப்ப அந்த வெதர் லெமன் டீ போடுறத எலுமிச்சை புழிஞ்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம், அவ்வளவுதான். லெமன் கிராஸ் இருக்குங்க, லெமன் கிராஸ் இலை இருக்குங்க, பயிருங்க, புல்லுங்க. லெமன் கிராஸ் புல் இருக்குல்லங்க ஐயா, டீ போடுறது. டீய இலை பறிச்சு போட்டுங்க, லெமன் உள்ள கலந்து நாட்டு சர்க்கரை போட்டு குடிச்சுக்கணும். தினம் ஒரு கப் குடிக்கணும். எலுமிச்சம்பழம் மசால் புல்லு மாதிரி இருக்குங்க. தெரியும், மனமா இருக்கும். எலுமிச்சை செடி இருக்கா வீட்டுல? எலுமிச்சை செடி இருக்கா? எலுமிச்சை மரம் இருக்கா? இருக்குதுங்க. ஓ, காய் காய்க்கா ஐயா? அதைய இப்ப காப்பு நின்னு போச்சுங்க. அது வருஷத்துக்கு ஒருக்கா காய்க்கும், வருஷத்துக்கு 2 தடவை காய்க்குதா? அது காஞ்சுக்குச்சுங்க ஐயா, பாதி முக்காவாசி காஞ்சிருச்சுங்க. அந்த கொஞ்சம் ஒரு வாரம் தான் இருக்குதுங்க. அதான் பக்கத்துல பொறிச்சுக்கலாம் இருக்குதுங்க எலுமிச்சம்பழம் எல்லாம். அது போதும் அதே எலுமிச்சம்பழம் புளிப்பு இதெல்லாம் வந்து இந்த நாக்கு சுத்தப்படுத்து, இந்த குடலை 30 அடையும் சுத்தப்படுத்தும். அது நல்லா சுத்தப்படுத்து, மூளையை தூண்டி விடும், நல்லா மூளையை தூண்டி விடும். அதான் சரி. சரி, அப்ப உங்களுக்கு 1 கிலோ குறைஞ்சிருக்கு, அவருக்கு கொஞ்சம் மண்டை அழுத்தம் குறைஞ்சிருக்கு. உங்களது எடை இன்னைக்கு பாத்தீங்களா? எடை இன்னைக்கு பாத்துருப்பீங்களா? இன்னைக்கு பாக்குறேன் போய். பாத்துருக்கு. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த அதே பாடத்துல கொஞ்சம் 24 படிச்சாச்சு, 25, 23, 24. இந்த கற்க வேண்டும், எதை கற்க வேண்டும்? வள்ளுவர் சொல்லாரு, கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. அதாவது ஒரு படிப்பதை கற்க கசடர, குற்றமில்லாமல் கசடர, கற்ற பின் படித்த பின் நிற்க அதற்கு தக, படிச்ச பிறகு அதற்கு தகுந்த மாதிரி நிக்கணுங்கிற. அத படிச்ச மாதிரி வேலை செய்யுங்கிறான், படிச்சபடி நடக்கும். இன்னைக்கு உலகத்துல படிக்கிறது வேற, செய்யறது வேற. படிக்கிறது வேற, செய்யறது வேற. படிக்க எல்லாம் வேற. ஒருத்த படிப்பான், ஏதோ செஞ்சுட்டு இருப்பான். இதுதான் இந்த நாசமா போன கல்விக்கு காரணம். படிக்கிறது ராமாயணம், இருக்கிறது பெருமாள் கோயில். அதாவது படிக்கிறது வேற, செய்யறது வேற, எல்லாமே தப்பு. ஒண்ணு காகித பணம் மட்டும் சம்பாதிக்கிறது. காகித பணம் தவிர எதுவுமே தெரியாது. என்னது காகித பணம்? எப்படியா அதை தவிர ஒண்ணுமே கிடையாது. பத்தாவதுக்கு ஷேர் மார்க்கெட்டு, நிறைய ஊழல். இந்த காகித பணம் சம்பாதிக்கிறதுக்காக பயங்கரமான ஃப்ராடு நடக்கும். உலகம் பூரா காகித பணம் சம்பாதிக்கிறதுக்கு நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு. நானே நிறைய ஏமாந்துருக்கேன். இப்ப அரசாங்கமே விளம்பரம் பண்ணுது. அரசாங்கமே தினம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதுன்னு விளம்பரம் வருது. என்னடா கொடுமையா இருக்கு. தினம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறதா எல்லாம் விட்டுட்டு போயிடலாம். நிர்மலா சீதாராமன் தினமும் பேட்டி கொடுக்குது. அதுல அது யாரும் தடை செய்ய மாட்டேங்கிறாங்களே, என்னன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்கிறது. அது வந்து தினம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு எல்லா எதுக்கு வேலைக்கு போயிட்டு எல்லாரும் மாசம் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க அது விளம்பரம் பண்றதுங்க. அது பேசுது. எல்லாரும் பெரிய பெரிய ஆளு உட்காந்துருக்குறாங்க, கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அது என்னன்னு எனக்கும் புரிய மாட்டேங்குது. பின்னாடி ஸ்டேட் பேங்க் வருது, இந்தியன் பேங்க் வருது, எல்லாம் எம்பளம் இருக்கு. அந்த அம்மா வாட்டு பேசுது. யாருக்குமே இது பொய்யா உண்மையா என்ன? ஏஐ தொழில்நுட்பமா இருந்தாலும் இருக்குங்க ஐயா, சொல்ல முடியாதுங்க. என்னங்க அந்த அம்மா பேச, அத்தனை பேர் பேச, சுத்தியா கேள்வி கேட்கறாங்க. பக்கத்துல பெரிய பெரிய பணக்காரம்பரா உட்காந்துருக்கிற. என்னடா இது? அது எப்படி? எனக்கு இதெல்லாம் தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியாதான்னு கேக்குறேன். அந்த அம்மா அப்படியே பேசுதுங்க. நான் இதுல இருக்க எல்லாரும் சேருங்க, 1.5 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, 2 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்க, இந்திய மக்கள் ஏழைகள் வந்து அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவே பேசுது, அப்படியே பேசுது. அது உண்மையா? ஏன்னா சுத்தி கேள்வி கேட்கிற அப்படியே அது பார்லிமெண்ட்ல வேற பேச்சு நடக்குது. ராஜீவ்காந்தி இந்த அம்மா அப்படி பேசிட்டு இருக்குது, இல்லை சரியான அவன் வேற கேட்கிறாரு. ராகுல் காந்தி, அவர் பேர் ராகுல் காந்தி தானே,
அவர் என்ன இந்த அம்மா பேசிட்டு இருக்குது அப்படின்னு அந்த அம்மா அவர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் என்னது, இது எப்படி இப்படி சம்பாதிக்க முடியும்னு அது அவர் பார்லிமெண்ட்ல கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இது பதில் சொல்லுது. என்ன ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன்னா தினம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க, எதுக்கு தினம் 1 லட்சம் என்னாச்சுங்க ஐயா? தினம் 1 லட்சம் அது எப்படி சம்பாதிக்கிறது, எப்படி? சரி பணம் சம்பாரிச்சுட்டே, சரி அப்படியே சம்பாரிச்சு அது எதுக்கு சம்பாரிச்சு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையா? அப்படின்னா அப்ப அரசாங்கமே தேவையா? அப்ப காகித பணத்தை அடிச்சு கொடுத்துட வேண்டியதானே. அதுக்கு என்ன எல்லாரும் டெபாசிட் நீ மத்திய அரசாங்கமே சொல்லிட வேண்டியதான், யார் யார் பணம் கட்டுறீங்களோ எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுத்துருவேன்னு திருப்பி சொல்ல வேண்டியதானே. அது ரிசர்வ் பேங்க், நீ ரிசர்வ் பேங்க் கவர்னர் நீ பேசணும். இது இந்த அம்மா பேசிட்டு இருக்குது. எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. தொடர்ந்து இந்த 5 நாளா அந்த விளம்பரம் வந்துகிட்டே இருக்கு. அது என்ன அமுத்தினாலும் போக மாட்டேங்குது, அது வந்துகிட்டே இருக்குது. சரி அப்ப அப்படின்னா அப்படி நல்லா சரி அது உண்மையாக இருந்தாலும் அப்புறம் உண்மையாகவே இருந்தாலுமே காகித பணத்துக்கு என்ன மரியாதைன்னு கேட்கிற. ஒரு நிலத்துக்கு இருக்கிற மரியாதை, ஒரு காய்க்கு இருக்கிற மரியாதை, ஒரு எலுமிச்சி காய்க்கு இருக்கிற மரியாதை கூட காகித பணத்துக்கு இல்லையே. காகித பணம் தேவைதான், அது சின்ன சின்ன வேலைகள் தான் பண்ண, சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் ஆகும். இப்ப ஏதோ ஒன்று இப்ப நம்ம கிட்ட பொருள் இருந்தா, இப்ப நம்ம பண்டமாற்றில இருந்து வந்துட்டோம், நம்ம இயற்கை முறையிலிருந்து மாறியாச்சு. இப்ப யாரும் பண்டமாற்ற முறை கிடையாது, எல்லாம் காகித பணத்துக்கு மாறி 100 வருஷம் ஆச்சு, நாசமா போச்சு. இப்ப இந்த காகிதம் இருந்தால்தான் எதாவது செய்ய முடியும், காகிதம் இருந்தா தான் ஏதாவது செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. காகிதம் நான் யாருக்கும் சொல்லித்தர போறது இல்லை. ஆனா அந்த காகிதம் என்பது சின்ன தேவை தானே, அது பெரிய தேவையே கிடையாது. ஏன்னா காகிதங்கிறது இப்ப கண்டுபிடிச்சதானே, காகித பணம்ங்கிறது 200 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது தானே. அதனால சொல்றேன். ஆகையினால இது எங்கேயே தப்பா போகுது, ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு. அதாவது சுருங்க சொன்னால் தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வியும் தவிர்க்கப்பட வேண்டும். அதாவது தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வி, என்னது தவறான கல்வியும் மனித வாழ்க்கையை முன்னேற்றாத எந்த திட்டமும் ஒழிக்கப்பட வேண்டும். மனித வாழ்க்கை முன்னேற்றம் இல்லையே, என்ன முன்னேற்றம் கொடுத்துருக்கிறீங்க? ஆரோக்கிய முன்னேற்றமே கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு விளம்பரம் வருது, ஆனால் தவறான கல்வி முறையும் மனித வாழ்க்கைக்கு முன்னேற்றாத கல்வியும் ஒழிக்கப்பட, மனித வாழ்க்கையை முன்னேற்றாத கல்வி ஒழிக்கப்பட வேண்டும். இது திருவள்ளுவரின் கருத்து. கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகிற முறையில் தகுதியுள்ள எல்லோராலும் வழங்கப்பட வேண்டும். கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகின்ற முறையில் தகுதியான எல்லோராலும் வழங்கப்பட வேண்டும். இதனால் தீவிரவாதம் மறைந்து எல்லோரும் நல்லவர்களாக வாழ்வார்கள். கல்வி பணம் சம்பாதிக்கிற பத்தி பேசுறீங்களே தவிர, அது விளம்பரம் வருது, அதுல போடு இதுல போடு, இன்ட்ரெஸ்ட் போடு, 1.7% இன்ட்ரெஸ்ட், 10% இன்ட்ரெஸ்ட், ஷேர் மார்க்கெட்ல போடு, தினம் விளம்பரம் வந்துகிட்டே இருக்குது. அடேங்கப்பா, போன் எடுத்தா ஷேர் மார்க்கெட்ல போடுறீங்களா, பாக்குறீங்களா, இது வந்துகிட்டு இது ஒரு நடந்துட்டு இருக்குது. சரி, கல்வி மனித இனத்தை முன்னேற்றுகின்ற முறையில் தகுதியுள்ள எல்லோராலும் வழங்கப்பட வேண்டும். அப்ப தகுதியுள்ள யாரு? அதாவது இந்த பசிதாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை சக்தியில வாழ்ற மனிதன் தான். ஐயா இது கடைசி காலம், இது இனி அவ்வளவுதான். இனிமேல் ஒழுக்கம்ங்கிறது யார்த்தையும் எதிர்பார்க்க முடியாது. ஃபைனல், இது உலகத்தினுடைய கடைசி எச்சரிக்கை. இந்த மருத்துவம் என்பது உலகத்தினுடைய கடைசி கண்டுபிடிப்பு. என்னது? அவ்வளவுதான். இந்த கண்டுபிடிப்பு இல்லைன்னா நான் உயிரோடு இருக்க போறது இல்லை. இந்நேரம் நான் செத்து சுடுகாடா இருப்பேன். இந்நேரம் சக்கரை நோய் கால் அழுகி போய் இந்நேரம் இறந்துருப்பேன். கொடூரமா என் முன்னாடி எத்தனையோ பேரு இறந்துருக்காங்க. அதை சொல்லி நான் முடிக்க போறேன். ஆகையினால ஏனுங்கய்யா, ஒரு கால்ல முள்ளு குத்துனா கூட சீ புடிச்சு அது வெளியே தள்ளிடுதுங்க. அப்புறம் இந்த உள்ள இடுப்பெலும்புக்கு இப்ப என்னோட ஃப்ரெண்டு இது வச்சிருக்காங்க, பின்னாடி ஜாயிண்ட் வலிக்காக போல்ட் நட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. அது எக்ஸ்ரேல இன்னைக்கு காட்டினாங்க, பார்த்தாங்க. அது உடம்பு ஏத்துக்குதுங்க. அதை மட்டும் பின்னாடி இடுப்புலையும் குனை கூடாது 3 மாசத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக? அது துருப்பிடிக்காது, அது துருப்பிடிக்காத ஸ்டீல், அது துருப்பிடிக்காத ஸ்டீல். என்னது? வேதிவினை புரியாத ஸ்டீல். வேதிவினை கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகாது. அந்த நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் நம்ம அரிப்பு ஏற்படாத உலோகம் அது. வர வச்சு அது இந்தியா வர வச்சு 1.25 லட்சமா இருக்குதுங்க. அது என்னமோ ஆகட்டுங்க, என்னமோ ஆகட்டும். அந்த இடுப்புக்கு அது கீழே விழுது. என்ன ஆச்சு? அவன் கீழே விழுது. அது சும்மா ஜவ்வு அழுத்துதுங்களாமா. அதெல்லாம் நல்லா ஆகாதுங்க, எழுதி வச்சுங்க. அதெல்லாம் நல்லா ஆகாது. ஜவ்வு அழுத்ததுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? ஜவ்வு அழுத்ததுக்கும்
பிளேட் வைக்கிறதுக்கு என்ன சார் எந்த ஜென்மத்துக்கு நல்லா ஆகாது என்னது அது 3 ஆகாரம் மாசம் கீழே குனிய கூடாதுங்க. பெல்ட் போட்டிருக்காங்க. அவன் சேர்ல மட்டும் உட்காந்துக்கணுங்க. 3 மாசம் கழிச்சுதான் கீழே குமியணுங்களாமாங்க. அவன் அவன் தீந்தா அவ்வளவுதான். அப்ப தின்னு தின்னு குண்டி வெறுத்து போயிரு, தொந்தி வெறுத்து போயிரு, குண்டி வெறுத்து போயிரு, அவ்வளவுதான். வெயிட் ஏறிட்டே போகும். வெயிட் இல்லைங்க, அதெல்லாம் நான் கண்ட்ரோலா வச்சிருக்காங்க. உணவு கட்டுப்பாடா. என்ன உணவு சாப்பிட்டா சாதாரண உணவு திங்கிறவன் தானே. ஆமாங்க 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 இட்லி தோசை திங்கிறவனுக்கு எப்படிங்க ஆரோக்கியம் வரும்? ஆமாங்க ஆமாங்க. இட்லி தோசை கக்கூசா வச்சிருக்கவனுக்கு எப்படி கக்கூஸ் கிளீன் பண்ணாம எப்படி ஆரோக்கியம் வரும்னு கேக்குறேன். 30 வருஷமா கால்சியம் டேப்லெட் போடுறாங்க. ம் ஆஸ்துமா பிரச்சனை, சளி பிரச்சனையும் இருக்குதுங்க. இருந்தாலும் நார்மல் வச்சிருக்காங்க. நார்மல் கிடையாதுமா, அல்ல அழுத்திய அந்தமா சீக்கிரம் முடிச்சிருவாங்க. சீக்கிரம் அழுத்தி வச்சிருக்காங்க. சோர்வா தான் இருக்கிறாங்க. அவங்களால எது ஆக்டிவா எதுன்னு பண்ண முடியாது. என்ன வயசு? 51. நெருங்கிடுச்சு, கவலைப்பட வேண்டாம். அவ எப்படி இருந்தாலும் போயிருவாங்க. அது எல்லாம் எனக்கு மருந்து மாத்திரை எல்லாம் போட்டு அந்த நோய் பிண்டமா இருக்கு. ஏன் நம்மள மாதிரி இல்ல? ஏன் என்னைய மாதிரி இல்ல? ஏன் உங்கள மாதிரி இல்ல? ஏன் எல்லாம் சராசரி மனிதரா இருக்க வேண்டியதானே? அது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அந்த இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட் தான் நம்புறாங்க. நீங்களும் அப்படித்தானே? எல்லாரும் அப்படித்தான். மருந்தை எல்லாரும் நம்புறாங்கல்ல. இங்கிலீஷ் ட்ரீட்மெண்ட்னு சொல்ல தேவையில்லை. மருந்தை எமனைத்தான் எல்லாரும் நம்புவாங்க. இது இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டு வந்திருக்கு. இப்ப உங்களுக்கு இப்பதானே தெரியுது. இயற்கையை பத்தி பேசுறவங்களுக்கு உங்களுக்கு இப்பதான் தெரியுது. இயற்கை பத்தி தெரியாதவங்க சாவுதானே. 10 வருஷமா வீட்டுல வச்சிருந்த பொக்கிஷத்தைங்க பயன்படுத்தாம இருக்கிற பாத்துக்குங்களாங்க. என்ன பண்றது? இன்னைக்குதான் உங்களுடைய தொடர்பும் கிடைச்சதுங்க. இப்பதான் உங்களுக்கே எப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் எந்த உங்களுக்கு இந்த லட்சணத்துல இருந்ததுன்னா மற்ற இது எப்படி தெரியுமா? இது தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு இப்ப ஒரு 10 லட்சம் பேருக்கு தெரியும். 8 கோடி பேர் எங்க, ஒரு 5 லட்சம் பேர் எங்க. ஆமாங்க. தெரிஞ்சு பயன்படுத்துறது இல்லைங்க. சரி, அப்படின்னா இயற்கை உணவை பேசுகின்றவரை கடைப்பிடிக்க முடியல. இயற்கை உணவை பத்தி பேசுறவரை அப்புறம் என்ன? அவர் பழம் சாப்பிட்டா சரியா போறாது. அடிப்படையே தப்பு. ஜீரணீர் சுரக்கிறது தெரியாது அவருக்கு. பாரு, வர 4 நாளைக்கு ஒருக்கா ஜீரணம் நிறுத்துங்க அப்படிங்கிற. நீங்கள் நிறுத்துறீங்களே இல்லை? இந்த பயிற்சி தான் இயற்கை பயிற்சி. இதுதான் உங்களை முன்னேற்றுகிற கல்வி. உங்களுக்கு காசு பணம் எல்லாம் மிச்சம், எல்லாமே மிச்சமாகும். அப்பதான் தெரியும். அதுதான் இயற்கை ரகசியம் புரியும். இனி விவசாயம் பண்ணி இடத்த கிளிக்க போறீங்க. விவசாயம் பணம் சம்பாதிக்க போறீங்களா? இனி இருக்கிற கடன் அடைச்சிட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான். இருக்கிற கடன் அடிச்சுட்டு பேசாம இருக்க வேண்டியதுதான். குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எல்லாருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது இல்லை. அதாவது குருகுல கல்வினா செய்முறை கல்வி. இப்ப செய்முறை கல்வி, இது குருகுல கல்வினா செய்முறை கல்வின்னு அர்த்தம். ஆசிரியர் சொல்வதே 12 வருஷம் கேட்கணும். எத்தனை வருஷம்? 12 வருஷம். அதைதான் அப்படி வச்சிருக்கேன். 12 வருஷம் சொன்னபடி கேட்கணும்னு சொல்லியிருக்கேன். குருகுல கல்வி முறையில் தகுதியுள்ள எவருக்கும் கல்வி மறுக்கப்பட்டது கிடையாதுன்னா கல்வி மறுக்கிறது இல்லை. அதான் சொல்றேனே, இது மாதிரி வந்துக்கோ, உட்காரு, சொன்னபடி கேளு, பண்டமாற்ற குறை கொடு, நன்கொடை கொடு, 1 வருஷத்துக்கு சாக மாட்டேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பொண்ணு கேட்டேன். யாரோ ஒரு பொண்ணு பண்ணாங்க, மதுரையிலிருந்து இல்ல பொள்ளாச்சியில இருந்து. 100 ரூபா 1000 ரூபா நன்கொடை கொடுத்து புத்தகம் வாங்கி படிச்சுக்கோ. இப்ப கூட அதை அனுப்பிச்சிருக்கேன் அந்த பொண்ணுக்கு. ஐயா பார்த்தேங்கிறாங்க. எல்லாரும் பாருங்க, நீங்களே செஞ்சுக்குங்கன்ட்டு நான். அப்புறம் குடும்பத்துல சம்பாதிக்கிறீங்களான்னு கேட்டேன். அதுக்குள்ள எல்லாம் சொல்லிட்டேன். சம்பாதிக்கிறதா இருந்தா வாங்க, ஒரு மாசத்துலயும் கத்துக்கலாம், 1 வருஷத்துலயும் கத்துக்கலாம், 12 வருஷத்துலயும் கத்துக்கலாம். அதெல்லாம் நீங்க முடிவு பண்ணிக்கன்னு சொல்லி பேசி அனுப்பிச்சிட்டேன். கட்டணம் 5 லட்சம் ரூபாய் நன்கொடை. 1 மாசத்துக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தது 50,000 நன்கொடை. அதோட நிறுத்திக்க. அதுக்கப்புறம் சொல்லித்தர மாட்டேன், அதையும் சொல்லிட்டேன். அப்படி இருந்ததுன்னா ஒரே மாசம் மட்டும் சொல்லித்தர்றேன், 50,000 நன்கொடை. அதுக்கப்புறம் அதைவே டெவலப் பண்ணிக்கோ. இன்னும் 6000 வீடியோ பார்த்துக்கோ, மாசம் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்துக்கோ, தப்பிச்சு போயிரு, எங்கிட்டே வர்ற. அப்படி பேசி வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சு விட்டேன். ஐயா அப்படி என்னென்னமோ கேட்குறாங்க, அதுக்கெல்லாம் பதில் இல்லை. அதெல்லாம் பதில் இல்லைங்கன்ற. நீங்க வீடியோ பார்த்து கத்துக்குங்க, நான் வரமாட்டேங்கன்ட்டு. அப்படியே மறுபடியும் இன்னைக்கு மட்டும் 2, நேற்று 1, நேற்று 3, இன்னைக்கு 1. அது தெரிஞ்சு போச்சு அவங்களுக்குங்க. வேற வழி இல்லை, அட்டி படுறாங்க. கடைசியில சிக்கல்ல வர்றாங்க. சிக்கல்ல வீடியோ போயிருது இல்லையா, பாத்துடுறாங்க, பார்த்துட்டு சிக்கிக்கிறாங்க. கடைசினா அது சம்பாத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்க என்ன பண்ண போற நீ? இங்க ஒன்றும் பண்ண முடியாது.
நான் கரெக்டா 4 லாக் பண்ணிடுறேன். நீங்க அங்க லாக் ஆகுது இல்ல, நானே எதுக்கு ஆரம்பிக்கிறேன், வராத புத்தகம் இருக்குது, புத்தகம் எழுதியாச்சுங்க. இது எனக்கு நான் என்ன பண்ணிட்டேன்னா 6000 வீடியோ போட்டுட்டேன். இதுக்கு மேல சமூகத்துக்கு என்ன சேவை பண்ண முடியும்? இப்ப தினம் உங்ககிட்ட பேசுறது அப்படியே பேசிட்டு இருக்குது, அப்படியே ரெக்கார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஆமாங்க ஐயா. அப்புறம் என்ன, தெளிவா பேசுற, கட்டணம் எனக்கு பேசுறேன். ஐயா இதுக்கு மேல என்ன? என்ன நீங்க வந்து அதபடி புத்தகப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? அதனால பயங்கரமா நம்பிக்கைங்க எல்லாத்துக்குமே. இயற்கை மருத்துவத்தை விட நீங்க அதன்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இல்லைங்க ஐயா? ஆமா ஆமா, அதுதான். அதான் ரைட். சரி, இப்படியாவது போகட்டும். சரி, அப்படின்னா வரட்டும், என்னைக்கு இருந்தாலும் வரட்டும். அப்ப இதுக்கு அப்போன்னா நீ என்ன பண்ணணும், உன்னோட தியாகம் பண்ணிட்டு வந்துரு, பேசாம தியாகம் பண்ணு. இருக்கிறதுல வித்துக்கிட்டு கூட நன்கொடை கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்கு நீ அப்புறம் தான் 100 ஆண்டு இருக்க போற, அப்புறம் என்ன? இதுக்கு விலை மதிப்பே கிடையாதுங்கிற. நான் கேட்கறது 5 லட்சம், நீ 50 லட்சம் செலவு பண்ணி கூட காத்துக்க முடியாது. நான் கேட்கறது வெறும் 5 லட்சம் தானே. 5 லட்சங்கிற ஒரு காசே இல்லையே, காயத்துக்கு மதிப்பே இல்லைங்க. அப்பெல்லாம் வந்து 5 லட்சம் இருந்தா ஒரு ஊரையே வாங்கலாம். இப்ப 5 லட்சம் இருந்தா 10 பவுன் பணம் கூட, இது ஒரு 10 பவுன் காசு கூட வாங்க முடியும், பவுன் காசு கூட வாங்க முடியாது. இதுக்கெல்லாம் காயத்துக்கு 10 லட்சம் கொடுக்கற ஒரு சுண்டு விரல கொடுன்னா கொடுப்போங்களா? ஒரு கோடி கொடுக்கற சுண்டு விரல கொடுன்னா கொடுப்போங்களா? கொடுக்க மாட்டோம். அதேதான். சரி, அப்ப திருவள்ளுவர் காலத்தில் இல்லாத இப்பொழுது நமது வாழ்க்கையை பெரிதும் பாதிக்கிற பெரிய பிரச்சனை நமக்கு நாமே உண்டாக்கிய சுற்றுச்சூழல் மாசுபாடு தான். இப்ப பாருங்க, எங்க பார்த்தாலும் சுற்றுச்சூழல் மாசுபாடு, சுற்றுச்சூழல் நாசமா போச்சு. நீர்நிலைகள், காற்று, நீர் எல்லாம் குட்டிச்சூழல் ஆகி போச்சு. தண்ணி கூட, சுத்தமான தண்ணியே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்ப என்ன ஆச்சு? திருவள்ளுவர் காலம் எங்கே, இப்ப இருக்கிற சுற்றுச்சூழல் எங்க? ரொம்ப பயங்கர ஆபத்து. நம்ம நெருப்பு மேல உட்காந்துருக்கிறோம். எங்க பாரு நாற்றம் தான், எங்க பாரு அறுவரு. திருப்பூர் கெட்டு எத்தனையோ நாடு. தமிழ் கோபியில பார்த்து எங்க பார்த்தாலும் குப்பை. இந்த பிளாஸ்டிக் கவரை ஒழிக்கவே முடியாது. பிளாஸ்டிக் கவருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சவே போச்சு. சரி, இது நாளுக்கு நாளும் பெருகி வருகிறது. மனித குலத்துக்கு மிக யமனாக மாறிவிட்டது. இதுக்கு நாளுக்கு நாள் பெருகிய மனித இனத்தின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நம் இனத்தின் அழிவுக்கே காரணமாக மாறிவிடுது. இந்த கழிவுகள் பாருங்க, பெருகி 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 கடைசியில மனித குலத்துக்கு எதிராக மாறிவிட்டதுன்னு எழுதுறாங்க. மனித குலம் அவ்வளவுதான், நீ இதுல இருந்து வேற கோள்களுக்கு தான் போகணுமே தவிர இந்த பூமியில் இருக்கிற கழிவை எங்கு யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாம் வியாபாரம் ஆயிடுச்சு. பிளாஸ்டிக் உற்பத்தி நிறுத்த, எல்லாரும் உலகத்துல பூரா பிளாஸ்டிக் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல என்ன, பூரா பூமியில இருக்கிற மெட்டல் தான் பூரா பெட்ரோல் இருந்து வரக்கிற கழிவு தான் பிளாஸ்டிக். அப்படின்னா இந்த தண்ணியிலிருந்து எரிபொருள் பாருங்க, அது வந்தாகணும். நம்ம தண்ணியிலிருந்து எரிபொருள் சொல்றோம் இல்லையா, அது வந்தாகணும். அது வர்றப்போ அற்புதமா வேலை செய்யும். இந்த நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாருங்க, இது வரணும். அப்படி வரப்ப கழிவே வராது. இப்ப கழிவே இல்லாத மின்சாரத்தை நம்ம, அது இன்னும் விஞ்ஞானிகள் ஒத்துக்கணும். அது ஆச்சரியமான விஷயம். அது பார்க்கலாம், அந்த விஞ்ஞானிகள் ஒத்துக்கிட்டு அது வரணும். அப்ப இந்த பெட்ரோலுடைய கழிவு தான், இந்த பிளாஸ்டிக்ங்கிறது பெட்ரோலுடைய கழிவு. அந்த கழிவுல இருந்து பிரிச்சு எடுக்கிறது பிளாஸ்டிக். ரொம்ப கொடூரமான ஆபத்து. ஆராய்ச்சிக்கு மட்டும் இப்ப ஒரு எது தேவையோ அது மட்டும் இருந்தா போதும். இன்னைக்கு உணவு பொட்டலங்கள் அத்தனையுமே பிளாஸ்டிக் தான். உணவு பொட்டலம் வாங்கிட்டு வர்றது அத்தனையும் பிளாஸ்டிக். காரணம் உணவு பழக்கம் தான் காரணம். கட்டி அப்படியே காப்பி வாங்கினாலும் பிளாஸ்டிக் தான். காப்பி ஊற்றி கொடுக்கறதும் எல்லாம் பிளாஸ்டிக். பல அப்படியே பல லட்சம் கோடி டன். அப்ப என்னாச்சுன்னா, இயற்கை மனிதனை சாவடிக்கிறதுக்காகவே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு. இதுதான் என்ன மாதிரி வேலை செய்யுது. நான் காமிச்சேன், இன்னைக்கு ஒரு காமிச்சார் ஒருத்தர், இன்னைக்கு பார்த்தாரு. என்னங்க இது அப்படின்னாரு. இதுதான் ஏன் மின்சாரம் நான் சொன்னேன். இதுதான் நாம காட்டக்கூடிய மின்சாரம். இது வந்து கழிவே கிடையாது. இந்த இவர் செஞ்சார் பாரு, ஸ்வீடன்ல வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் சேர்க்க முயற்சி பண்றாங்க. என்ன பழனிவேல்? ஸ்வீடன்ல ஆமா, அந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி இதை எப்படி டெவலப் பண்றது அப்படிங்கறதெல்லாம் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பேப்பர். நான் வேண்டாண்ட உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் இருந்தா வேலிடேஷன் பண்ண சொல்லுங்க. நான் வேண்டாம் ஒரு 15 பக்கம் நான் அனுப்புறேன். யாராவது வேலிடேஷன் பண்ண சொல்லுங்க. ஓகேங்க, அனுப்புங்க.
அது வந்து பிரிண்ட் எடுக்கணும். சும்மா ஒரு ஒரு 50 பக்கம் வரும். எத்தனை 50 பக்கம் வரும். 50 பக்கம். ஓகே. 5 ப்ராஜெக்ட் நீ ஒரு 10 மாணவர்கிட்ட கொடுக்கலாம். அது எம்எஸ்சி ஸ்டூடெண்ட், எம்எஸ்சி. ஓகே. எம்எஸ்சி பண்றவன், பிஹெச்டி பண்றவன் அவங்ககிட்ட கொடுக்கலாம். ஓகே. அந்த பசங்க படிச்சு பார்த்து குறை கண்டுபிடிக்கலாம். பசங்க கண்டுபிடிப்பாங்க. பசங்களுக்கு ரொம்ப ஆமா அவங்க பார்த்து கரெக்ட்னு சொன்னாங்கன்னா காலேஜ் படிக்கிறதால அவன் கண்டுபிடிப்பான். ஏன்னா அதுக்காக ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றான்ல. ஆமா. அதாவது இது இருந்தா ஹைலைட் பண்ணுவான். நான் வேணா அது வேணா நகல் எடுத்து நீங்களும் படிச்சு பாருங்க. அந்த 5 ப்ராஜெக்ட் கொடுங்க, குறை கண்டுபிடிச்சு விடுங்க. அவன் சரி குறையில எதுவும் இல்லைன்னா நம்ம அப்படியே நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம நோபல் பரிசுக்கு அனுப்பலாம். நோபல் பரிசுக்கு. ஓகே. அப்புறம் அவன் ஆயிரக்கணக்கான பேர்த்த பார்ப்பான். பார்த்து நோபல் பரிசு வரலாம். நிச்சயம் ஏதோ ஒன்று கிடைக்கும். அது கெமிஸ்ட்ரியில 4, பிசிக்ஸ்ல 1. ஓகேங்க. நம்ம தியரி படிச்சு அவுட்புட் கொடுத்தாச்சு. இன்புட் அவுட்புட் எப்படி பண்றது எல்லாம் குவாண்டம் தெர்மோடைனமிக், குவாண்டம் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம், குவாண்டம் சிஸ்டம். அடிப்படையே குவாண்டம், கிளாசிக்கலே கிடையாது. ஏன்னா கிளாசிக்கல் மாதிரி இருக்கு எல்லாம் குவாண்டம். அதுலதான் அந்த வேலை செய்யும். இப்ப தண்ணீர் வந்து இப்ப இன்னைக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. தண்ணீர் கீழே தண்ணீர் ஒரு சொட்டு கீழே வந்து தெரிச்சு ஓடுது இல்ல, தண்ணி சொடிச்சுட்டா உள்ள தெரிச்சு ஓடுது இல்லையா. இப்போ இப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா தண்ணீர் கீழே வந்து கம்மு மாதிரி டப்புன்னு அப்படியே உழுகுதுங்க. இப்ப ஒரு கோந்து கீழே விழுந்து அப்படியே நின்னுக்க முடியல. அதே மாதிரி தண்ணீரே அப்படி கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. தண்ணீரே அப்படியே நின்னுக்குது. அப்படியே ஜம்முன்னு கோந்து மாதிரி உளுந்தா தெரிக்கிறதே இல்ல. உளுந்தா அப்படியே இப்ப ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தேன் நான், ஆச்சரியப்பட்டேன் நானு. அந்த வீடியோ அனுப்பிச்சிருக்கேன். அந்த வீடியோ அந்த ஜெல்லு மாதிரி அப்படியே கோந்து உளுந்தா டப்பு நிக்கிறதுல எதுவுமே தெரிக்கிறது இல்ல. எதுவுமே ஸ்பிளிட் ஆகுறது இல்ல. அந்த ஜம்ப் ஆகுறது செதறது கிடையாது. அது கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கல. அது சார்ஜ்டு பார்ட்டிகல்ங்கிறான், சார்ஜ்டு வாட்டருங்கிறான், சார்ஜ்டு வாட்டர் பார்ட்டிகல்ங்கிறான். வேக்கம் டியூப்ல வச்சு பார்த்துருக்குறாங்க. அது கண்டுபிடிச்சி மிகப்பெரிய மிராக்கிள்ங்கிறாங்க. அது என்னது மிகப்பெரிய மிராக்கிள். அப்ப அது யூசேஜ் என்னங்க? அது நான் பார்த்தேன். நான் நாளைக்கு வந்து ஒரு டிராப் எங்கேயாவது ஒரு இடத்துல டிராப் வைக்கணும்னா, ஏதோ இடத்துல ஒரு டிராப் வைக்கணும்னா ஒரு சொட்டு விட்டோம்னு கரெக்டா டப்பு உளுந்து அதை மட்டும் பிடிச்சிக்கு. எங்கேயும் செதறாது, எங்கே ஸ்பிளிட் ஆகாது, எங்க ஸ்பிளிட் ஆகாது. பாயிண்ட் மார்க் பண்றதுக்கு அது யூஸ் பண்ணலாம். நிறைய விஞ்ஞானத்துல வருங்கிறான். கரெக்டா எங்க இருந்து போட்டாலும் கரெக்டா அதுல மட்டுமே. இப்ப இங்க கீழ இருந்து விடுறேன், கரெக்டா அது மேல ஒரு சொட்டு விழுதுன்னா தப்புன்னு அவ்வளவுதான். எங்க ஸ்பிளிட் ஆகுறது, எங்க ஸ்பிளிட் ஆகுறது, அது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. ஆமாங்க. இப்ப பாடியில ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணா நீ அதை வச்சு இங்க மூவ் ஆகிட்டே இருக்கும். இது மூவ் ஆகாது. கரெக்ட். லைட் அடிச்சாலும் லைட் போய் டிஸ்டர்பன்ஸ் மறுபடியும் லைட் பாயிண்ட கண்டுபிடிக்க முடியாது உன்னால. ஒளி அடிக்கும் அந்த இடத்துல. ஆனா நீ அந்த பாயிண்ட் சூஸ் பண்ண முடியாது. ஆனா இது வாட்டர் போயிடுச்சுன்னா அந்த இடத்துல சூஸ் ஆயிடும். இதான் பாயிண்ட்னு ஐடென்டிஃபை ஆயிடும். ரிசர்ச் நடந்துட்டு இருக்குது. அது நீ சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் வருது. இன்ஜினியரிங் வருது, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மெடிக்கலா வருது, பிசிக்ஸ்ல வருது, கெமிஸ்ட்ரி வருது, எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாங்கிற. மெடிக்கல்ல வருதுங்கிறான். ஒரு இடத்துல மட்டும் புண்ணுக்கு மருந்து வைக்கணுமா, கரெக்டா அங்க மட்டும். ஒரு மெடிசின் கொடுக்கணுமா, கரெக்டா அங்க மட்டுமே அந்த டிராப் மட்டும் இந்த வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி அந்த மெடிசின் அதுல மிக்ஸ் பண்ணிடுறது. மெடிசினை அந்த டிராப்ல மிக்ஸ் பண்ணிடுறது. அந்த டிராப்ல மிக்ஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல இது ஐடியா பண்றாங்க. நான் படிச்சு பார்த்து ஆச்சரியம் வருது எனக்கு. அடாடா அருமையான கண்டுபிடிப்பு. அப்படி இதேதான் நம்மளது அதேதான் வேலை செய்யுது. 5 கண்டுபிடிப்பு அனுப்பிச்சிருக்கு பாத்தீங்களா. இப்ப ஐஸ் கியூப்ல இருந்து மின்சாரமே வெளிவருது. ஐஸ் கியூப்ல இருந்து மின்சாரம் வெளிவருது. ஐஸ் கியூப்ல இருந்து ஹெவி வாட்டர் சொல்றாங்களே. இப்ப ஐஸ் வாட்டர் இருக்குது. ஐஸ்ல மைனஸ்ல போகும். அதோட டென்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஐஸோட டென்ஸ். அப்ப அதுல இருந்து உங்களுக்கு மின்சாரம் எப்படி வருதுங்க? அது எப்படி? எப்பயுமே தண்ணியில மின்சாரம் வராது, குளிர்ச்சியிலும் வராது, நார்மல் டெம்பரேச்சர்லயும் வராது. ஆனால் இந்த குவாண்டம் டெக்னிக்கலை பயன்படுத்துறோம்னா ஒரு டிராப்ல இருந்து அது வந்து ஐஸ் கியூப்ல வந்து என்னன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேனியமா மாறிடுது. ஹைட்ரேனியம் அது ஆமா. H2 வந்து H3 மாறிடும். அதே சேஞ்ச் ஆயிருது. H2 H3 மாறுது. ஆச்சரியமா இருக்கு. ஆமா. H3O2 ஸ்ட்ரக்சர் வாட்டர் சொல்லுவாங்க. ஹை வாட்டர்.
அதுவா அந்த லாஜிக்ல வந்துரும் அது. அதுக்கு பேரு புரோட்டான்னு பேரு. புரோட்டான் சேஞ்ச் ஆகுது, புரோட்டானே சேஞ்ச் ஆகுது. ஆச்சரியமா இருக்கு. புரோட்டான் சேஞ்சஸ். மாலிகுலே நகருது, கருவே நகருது, நியூக்ளியரே நகருது. ஆச்சரியம், நியூக்ளியரே நகருது, பேசிக்கே நகருது. அதாவது நியூக்ளியர்ங்கிறது பேசிக், நியூக்ளியரே நகர்ந்து போய் மின்சாரமா மாறுது. ஆச்சரியமா இருக்கு. அது கூட சேர்க்கும் போது அந்த மாலிகுல் மாறிடுது, அப்படியே ஏதோ வேதி வினை புரிந்து. அப்ப அதுதான் நான் கண்டுபிடிச்சது. அதுதான் ஐஸ் கியூப். அதுதான் உங்களுக்கு அனுப்புறேன். அனுப்புங்க, படிக்கிற பசங்க. சரி, இது ஒரு நாள், அதாவது மனித குலத்தை கழிவுகள் அடித்துக் கொண்டு வருகின்றன. சரியா? இது சாகம். இந்த நாடும் பெருகி மனித குலத்தை இந்த கழிவுகளை அழித்து விடும். எங்க பார்த்தாலும் குப்பை அழிக்கு. பெருக்கத்தை கட்டுப்படுத்தி நம் இனத்தின் அழிவுக்கே வழிவகுக்கப்படும் என்று நான் அஞ்சுகிறேன். ஒன்னார் தேரலும் உவந்தாரை ஆக்கிலும் எண்ணின் தவத்தான் வரும். அதாவது ஒன்னார் தேரலும், அதாவது தீயவை அழித்தலும் நல்லதை உயர்த்துவதும் தவ வாழ்க்கையில பண்ணுகின்றவங்க மட்டும்தான் முழு. நாம தான் கட்டுப்படுத்த முடியும். எதுவுமே மனிதன் தான் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும். ஆனா மனிதன் தவறா போயிட்டு இருக்கிறான். உணவு பழக்கத்தை கைவிடாத வரைக்கும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. உணவு பழக்கத்தை கைவிடாத வரைக்கும் நாம இந்த குப்பையை ஒடுக்கவே முடியாது. குப்பையை ஒழிக்க முடியாது. பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டு இயற்கை சக்தியில வாழ்ந்தோம்னா இந்த உணவு குப்பையே கிடையாது. அது காடுகள், நீர், நிலம் எல்லாம் காரணத்துக்கு இந்த உணவு குப்பை தான் காரணம். என்னது? உணவு குப்பை. எங்க பார்த்தாலும் உணவு குப்பை. கல்யாண காட்சி கருமாதி, எங்க பார்த்தாலும் உணவு குப்பை தான் அதிகம். உணவு தின்னு போட்டு அப்படியே வீசிட்டு போயிடுறது. அப்படியே ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான், ஃபைனல், முடிஞ்சு போச்சு. பூமி கடைசி நேரத்துக்கு வந்தாச்சு. இனி யாரு நாளையும் காப்பாற்ற முடியாது. சரியா? மீண்டும் இரவு 8 மணிக்கு பேசலாம். நன்றி. நன்றி, வணக்கம்.